கிளம்பியாச்சுங்க. போயிட்டு இருக்கிறோம். எப்பயுமே பைக்ல டிராவல் பண்ணிட்டேன்னா, இந்த டைம் வந்துட்டு கார்ல தாங்க டிராவல் பண்றேன். ஸோ எங்கேருந்து போறேன், எங்க போறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ மகேந்திரா சிட்டிலேருந்து தாங்க கிளம்ப போறேன். ஸோ மகேந்திரா சிட்டிலேருந்து காஞ்சிபுரம் தான் போறேன். ஸோ எந்த ரோட்ல அப்படின்னா, இப்போ பர்னூர் டோல் தாண்டோம்னா செங்கல்பட்டு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த செங்கல்பட்டு பிரிட்ஜுக்கு கீழே நம்ம ரைடு எடுத்தோம்னா, பாலூர் வாலாஜாபாத் ரோடு தாங்க. அந்த ரோட்ல போனோம்னா காஞ்சிபுரத்துக்கு ஒரு 1 ஹவர்ல நம்ம ரீச் ஆயிடலாம். இதே டிராஃபிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1½ ஹவர் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஆன்மீக பயணம் தாங்க. ஸோ இந்த ஆன்மீக டிராவல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உணர்வு பூர்வமா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல எதனா நிறை குறை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, திருத்திக்கலாம். ஒவ்வொரு ஊருக்குமே வந்துட்டு ஒரு சிறப்பான கோயில் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா மதுரை மதுரைனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது மீனாட்சி சுக்கநகர் தான். அதே போல மதுரைக்கு எப்படி மீனாட்சி சுக்கநகரோ அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு காமாட்சி அம்மனும் ஏகாம்பரேஸ்வரர் தான். ஸோ அந்த ஏகாம்பரநாதர் அப்படின்னா வந்துட்டு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு நிலத்துக்குரிய சிவனா இங்க வழிபடுறாங்க. ஸோ அவங்கள பத்தி தான் சொல்ல போறோம். ஸோ ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏகாம்பரநாதர் அப்படின்னா சிவ வழிபாடு. ஸோ சிவனை பத்தி தாங்க சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் முழுசா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எதற்குள்ளும் அடங்காதவன், எல்லாவற்றிலும் இருப்பவன், பஞ்சபூத நாயகன், ஆதியுமாய் அந்தமுமாய், திக்கற்ற திசை மாறி நிற்கும் உயிர்களுக்கு அரணாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவன் ஒருவனே. அவனே இவனே சிவனே. உன் அருளாலே உன்தாள் வணங்கும் கோடான கோடி பக்தர்களில் ஒருவனாக இந்த பதிவை பதிவிறக்கம் செய்கிறேன். சிவனுக்குன்னு எவ்வளவோ ஸ்தலங்கள் இருந்தாலும் இந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் தான் ரொம்பவே சிறப்பானது. ஸோ அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல ஆகாயம். ஆகாயத்துக்கான கோயில் எங்க இருக்கு? சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் கோயில் தாங்க அது. 2வது நிலம். நிலத்துக்கு எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஐயா தான். இப்போ அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா நீர். நீருக்கான கோயில் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சி திருவானைக்காவல்ல ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில் ஆலயத்துல தாங்க அந்த நீருக்கான கோயில் இருக்கு. அடுத்து 4வது அக்னிலிங்கம். ஸோ அக்னிக்கு எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு தெரிஞ்ச திருவண்ணாமலை தான். 5 இந்த 5வது கோயில் எங்க இருக்கு? வாயுலிங்கம். இதுதாங்க நம்ம தமிழ்நாட்டுல இல்லை, ஆந்திராவில் இருக்குது. ஸோ ஆந்திராவில் எங்க இருக்கு அப்படின்னா காளகஸ்தி என்ற ஊர்ல காளகஸ்திநாதரா நம்ம அருள் பாலிக்கிறாரு. ஸோ யாரெல்லாம் இந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் போயிருக்கீங்க? நான் வந்துட்டு ஒரு 4 கோயிலுக்கு போயிருக்கேங்க. இப்போ போக்குவரத்து சேர்த்த 4 எங்கெங்க போயிருக்கேன்னா சிதம்பரம் கோயிலுக்கு போயிருக்கிறேன், நடராஜர் கோயில் அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போயிருக்கிறேன், காளகஸ்தியும் போயிருக்கிறேன், இப்போ காஞ்சிபுரமும் போயிருக்கிறேன். ஸோ போகாத ஒரு கோயில்னா திருச்சி திருவானைக்காவலில் இருக்கிற ஜம்புலிங்கேஸ்வரர் ஆலயம் தாங்க. ஸோ யாரெல்லாம் 5 கோயிலுக்கும் போயிருக்கீங்களோ கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். ஸோ சென்னையில் இருக்கிற பக்தர்கள், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதியில் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் ஒரு 3 ஸ்தலங்கள் ரொம்பவே பக்கங்க. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், காளகஸ்தி. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் ரேஞ்சில் தாங்க இருக்கும். ஸோ ஒரு வீக்கெண்டில் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். நமக்கு ரொம்ப லாங்காக இருக்கிற ஒரு கோயில் எதுனா சிதம்பரமும் திருச்சி திருவானைக்காவலும் தாங்க. ஸோ இது 2 தான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு பிளானுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிருக்கீங்க, இனி போக போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்க்க போறது என்னன்னா பிரதோஷம், மகா சிவராத்திரி. இந்த 2 விரதமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. இது இல்லாம 3வதா ஒரு விரதம் இருக்குங்க. அதுதான் திங்கட்கிழமை விரதம். இந்த திங்கட்கிழமை விரதத்தை வந்துட்டு சோமவார விரதம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோமவார விரதம் அப்படின்றது குழந்தை பாக்கியம் உண்டாக்குற ஒரு விரதமா பார்க்கப்படுது. ஸோ இந்த விரதம் இருந்து குழந்தை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நானுமே அவங்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஸோ குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக போறவங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு சொல்லிக்கிறேன், நம்பி இந்த விரதத்தை எடுக்கலாம். 16 வாரம், அதாவது 16 திங்கட்கிழமை சிவனுக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்றது ஐதீகங்க. ஸோ இந்த விரதம் இருந்து குழந்தை பெறுவங்களுக்கு ஆண் குழந்தை தாங்க பிறக்கும். குறிப்பா சிவனுக்கு ஆண் குழந்தை வேணுன்றவங்க இந்த திங்கட்கிழமை விரதத்தை வந்துட்டு மேற்கொள்வாங்க. ஸோ இறை நம்பிக்கை உள்ளவங்க, குழந்தை இல்லாதவங்க இந்த விரதத்தை நம்பி வழிபடலாம். கண்டிப்பா கை மேல பலன் உண்டு. கடவுளின் சிலைகளை பார்ப்போர் பலருங்க. இறைவனை நம்புறவங்களுக்கு இறைவன் இறைவனாகவே காட்சியளிக்கிறார். நம்பாதவங்களுக்கு அவர் வெறும் கற்சிற்பமாகவே காட்சியளிக்கிறார்.